ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். ரொம்ப ஈஸியான சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுலில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் அப்படி இல்லாட்டி நல்ல சூடான எண்ணெய் இதே அளவு சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த வெண்ணெய் அந்த மாவோட ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மாவு இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா அச்சு இந்த முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இதில் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இதை போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் மேலேயே டைரெக்டாக அந்த ரிப்பன் பக்கோடாவை பிழிஞ்சிடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே கொஞ்சமாக போட்டு இது ஒன்று போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி அந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்கினதுக்கப்புறம் நான் எடுத்தால் தான் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லா ரிப்பன் பக்கோடாவையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை லேசாக அப்படி அழுத்தினோம்னா அது கொஞ்சம் நீல துண்டுகளாக நம்ம உடஞ்சி கிடைக்கும். ஏன்னா நம்ம முறுக்கு மாதிரி சுற்றி பிழிகிறோம் இல்லையா, அதனால் இப்படி லேசாக 1-2 உடைச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ரொம்ப சுவையான ரொம்பவே ஈஸியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். முறுமுறுன்னு செம்ம டேஸ்டியான அவல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் மெல்லிசான அவல், கெட்டியான அவல் எது வேணும்னாலும் இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க, கல் தூசி எதுவும் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. இப்போ இது ரெண்டையும் நல்ல ட்ரையாக இருக்கிற மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்ல ஃபைனாகவே அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா சலிச்சு தான் யூஸ் பண்ணணும், அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை கொஞ்சமாக சேர்த்து நல்லா சலிச்சிடலாம். உங்ககிட்ட பொட்டுக்கடலை பொடி ஆல்ரெடி இருந்ததுன்னா நீங்கள் அவலை மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி சலிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி மறுபடியும் சலிச்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்குது, இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்மளுக்கு நல்ல ஃபைனாக கிடச்சிருக்கு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான், நீங்கள் இடியாப்ப மாவு அந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், இதுக்கு பதிலாக நல்ல சூடான எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த வெண்ணெய் அந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டணும். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடியாக இருக்குது. முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அச்சை வந்து முறுக்கு உலக்கில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து முறுக்கு உலக்குள்ளே வச்சிடலாம். நல்லா ஃபில் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். மீதி உள்ள மாவை வந்து மூடி வச்சுருங்க, அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி அகலமான கரண்டியில் நம்ம பிழிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பிழிஞ்சோம்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 2 அல்லது 3 கரண்டி வச்சுட்டு நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு முறுக்கை பிழிஞ்சிடலாம். இது மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த எண்டை வந்து அப்படியே ஒட்டி விட்டுருங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு கரண்டிலையும் பிழிஞ்சு ரெடியாக வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்குது. இதில் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒன்று ஒன்றா போட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து இது திருப்பி போட்டுக்கலாம். இப்படி ஒரு முறுக்கா திருப்பி போட்டு 2 பக்கமுமே நல்லா வெந்து அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து கொஞ்சம் அடங்கணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முறுக்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக கிறிஸ்பி ஆயிரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியான அவல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஓட்ஸை வச்சு பண்ண போகிறோம். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட 1 கப் அளவு ஓட்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ சேர்க்க வேண்டிய எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா ஒன்றா கலந்துக்கணும். அடுத்து தண்ணி சேர்க்கணும். நான் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவோட பதம் வந்து மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த 1/2 கப்பு தண்ணி மொத்தமும் யூஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுக்கிற ஓட்ஸ் அப்புறம் அரிசி மாவோட தன்மையை பொறுத்து இந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கிற பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்ததை விடையே இப்போ இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு பக்கோடா வந்து எண்ணெயில் உதுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ பொரித்து எடுத்துடலாம். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. கரெக்டான அளவு சூடாயிருக்கு. இப்போது இதில் ஒரு கையளவு மாவு எடுத்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடணும். ஒரே மாதிரி ஷேப்பாக போடணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே கையிலேருந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டிங்கன்னா அதுவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக விழுகும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். மிதமான தீயில் அது அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ மெதுவாக இதை வந்து திருப்பி போடலாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டால் தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா கருகிரும். அதனால் இப்போவே நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இது போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு எடுக்கணும். ஒரே டயத்துலேயே நிறைய போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது எண்ணெய் இழுத்துட்டு ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கிடைக்கும். எல்லா பக்கோடாவுமே போட்டு எடுத்தாச்சு. ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் எள்ளு வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை எள்ளு சேர்க்காமையும் இதை பண்ணலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள்.
நல்லா இதை கலந்துக்கலாம். அடுத்து இது பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதில் வெளியில் உள்ள தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு இது துருவ போகிறோம். துருவும் போது இந்த மாதிரி நல்லா பெரிய ஓட்டை உள்ள துருவலில் துருவிக்கோங்க. நம்மளுக்கு கொஞ்சம் திக்கான துருவலாக வேணும், அதனால தான் ரொம்ப மெல்லிசாக துருவிடாமல். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய துருவலாக நம்மளுக்கு வேணும். இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாத்தையும் துருவிட்டு இந்த பவுலில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நார்மல் வாட்டர் தான். இதில் வந்து நம்ம துருவினதை போட்டுடணும், அப்போ தான் இதோட கலர் மாறாமல் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு உருளைக்கிழங்கையும் நம்ம துருவி இதில் சேர்த்துடலாம். எப்போவுமே உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணியில் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த ஸ்டார்ச், அந்த மாவுத்தன்மை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நல்லா தண்ணியில் வந்துடும். இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும் ஒரு 2-3 தடவை. இப்போ இந்த உருளைக்கிழங்கு துருவலை நல்லா 2 கையிலையும் வச்சு அழுத்தி அந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சு எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாம். அந்த மிக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா துருவலையும் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்மளுக்கு நொசுன்னு போயிடும். நம்மளுக்கு அந்த மிக்சர் வந்து கரெக்டாக உதியாக கிடைக்காது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் பிழிஞ்சிட்டு சேர்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. அந்த மாவோட இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் கோட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியிலேயே இது வந்து நல்லா இந்த மாதிரி வந்திருக்கு. எப்போவுமே இது பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உடனே போட்டுடணும். கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கனாலும் அது ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் கசிஞ்சு அந்த பக்குவம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்கு இல்லையா, இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு கையளவு எடுத்து அப்படியே அதில் பரவலாக போட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம், எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர்லேருந்து கொஞ்சம் ஒரு கையளவு, நீங்கள் எவ்வளோ பெரிய கடாய் வச்சுருக்கீங்களோ அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெயோட சலசலப்பு சத்தம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் அதோட கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்க அப்பப்போ போட்டு பிசைஞ்சு நீங்கள் வந்து பண்ணணும். ஒரே டயத்தில் நிறைய பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல்லாக போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான பொட்டேட்டோ மசாலா சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உடனடியாக நினச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு மொறுமொறுப்பான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியிலேயே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம், பொரியெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். 10 நிமிஷம் கழித்து இந்த பொரியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்து இந்த பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மிளகாத்தூளே வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதே 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இதை கலந்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். ஏற்கனவே நம்ம பொரியை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம எடுத்து சேர்த்துருக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணியே தேவைப்படும். அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரே அளவு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே அளவு உருண்டைகளாக பிரித்தாச்சு. ஏற்கனவே வந்து எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம வடையை போட்டுடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு
இப்படி நல்லா அழுத்தி அதை ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிடணும். ஓரங்களில் ஏதாவது விரிசல் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வடையும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கணும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு இது பொரியில் செஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே வடையாக தட்டி போட்டு பொரித்து எடுக்கணும். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட சட்னியோ இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பேபிகார்ன் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஒரு 10 மீடியம் சைஸ் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்படி பாதியாக நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 1.5 கப் அளவு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் லேசாக சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இந்த பேபிகார்ன் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதை வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணணும். இந்த பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான பஜ்ஜி மாவு பதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. திக்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டணும். நீங்கள் பேபிகார்னை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஆப்ப சோடா சேர்க்கணும். அதனால் சேர்த்த உடனேயே நம்ம இதை வந்து போட்டு எடுத்துடணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. பேபிகார்ன் நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதுவும் ரெடியாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பேபிகார்னாக எடுத்து இந்த மாவில் நல்லா முக்கி அந்த பேபிகார்ன் ஃபுல்லாக அந்த மாவில் வந்து கவர் ஆயிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒன்றொன்னா வந்து நம்ம அந்த மாவில் முக்கி போடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, மிதமான தீயில வச்சு எடுத்திங்கன்னா தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட சாஸோ இல்லை சட்னியோ வச்சு இது சாப்பிட்டுக்கலாம். நம்ம பீச்லலாம் கிடைக்கும் இல்லையா அந்த வேர்க்கடலை சுண்டல், அது மாதிரி எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை இந்த பவுலில் சேர்த்துட்டு இது ஊற வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மினிமம் ஒரு 2 மணி நேரம், இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட்டும் ஊற வச்சுக்கலாம். முந்தின நாள் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இது 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு 2 விசில் வேக வச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலா சுண்டலில் சேர்க்குறதுக்கு நான் சில காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு பொடியாக வெட்டியிருக்கேன். அதே மாதிரி வெள்ளரிக்காயும் தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியிருக்கேன். தக்காளியை வந்து நம்ம விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி கொத்தமல்லி இலை, வெங்காயம்
இது எல்லாமே கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ 2 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கடலை பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப கொலையும் வெந்துடக்கூடாது, நல்லா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த பவுலில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மாங்காய் சேர்ப்பாங்க. எனக்கு இங்கே மாங்காய் கிடைக்கலன்றதுனால நான் மாங்காய் சேர்க்கல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறை பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே மொறுமொறுப்பான கோபி 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து சின்ன சின்ன பூக்களாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும். இது முங்குற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தடவை கழுவி எடுத்து தனியாக வச்சிடலாம். அப்புறம் இது பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தில் பாதி எடுத்து அதோட சாறை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 1 எலுமிச்சம்பழத்தோட சாறை எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டலாம். நீங்கள் வந்து மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடுறேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு வந்து கழுவின காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுடலாம். நல்லா பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் தண்ணி சேர்க்குறேன். நான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பெசரிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம். சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவர் துண்டுகளாக தனித்தனியாக இப்படி போடுங்க. ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும். போட்டதும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா மெதுவாக வந்து அதை அப்படியே திருப்பி விட ஆரம்பிக்கலாம். மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். நீங்கள் சில்லி பவுடருக்கு பதிலாக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்ல மொறுன்னு வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே டயத்தில் நிறைய காலிஃப்ளவரை போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து அது ஃபுல்லாக எண்ணெய் சுற்றிட்டு கிறிஸ்பியாக வராது. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கிறது தெரியுது. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சுருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. நீங்கள் கரெக்டான அளவு தண்ணி தெளித்து இதை பெசரி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். முறுக்கு. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை தோல் எல்லாம் உரிச்சிடலாம். தோல் உரிச்சதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். நீங்கள் கையிலேயே நல்லா மசிக்கிறதுனாலும் மசிச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா அரைச்சி ரெடியாக இருக்குது. அடுத்து இந்த பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சாஃப்டான வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வெண்ணெய் இதெல்லாம் நல்லா மாவோட கலக்கிற மாதிரி கலந்துடணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் இந்த 3 ஓட்டை உள்ள முறுக்கு அந்த அச்சில் தான் வந்து பிழிய போகிறேன். இதை முறுக்கு உலக்கில் சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இதை மூடி எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியில் தான் முறுக்கை பிழிய போகிறேன். டைரெக்டாக எண்ணெயில் பிழிகிறதுனாலும் பிழியலாம். நான் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு தான் நான் எண்ணெயில் போட போகிறேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கரண்டியில் நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சிடலாம். இந்த சைஸ்க்கு பிழிஞ்சிட்டு அதோட ஓரங்களை நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஆல்ரெடி எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி சூடாக இருக்குது. இப்போது இந்த முறுக்கை வந்து இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு முறுக்காக பிழிஞ்சு இதில் போட்டுடலாம். நீங்கள் ஒரே டயத்துலேயும் இந்த மாதிரி 3 கரண்டி வச்சு 3லையுமே பிழிஞ்சு அடுத்தடுத்தும் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு இதை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. கொஞ்ச நேரம் இது ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இது திருப்பி போட்டுடணும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கின உடனே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒவ்வொரு முறுக்காக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ வெள்ளைன்னு பார்க்கும்போதே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் முறுக்காக பிழிஞ்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மொறு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 3 சின்ன பல் பூண்டை இந்த மாதிரி வெட்டி சேர்த்து இதை லேசாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்ததாக இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு வந்து கரெக்டான அளவு புளிப்புள்ள மாவாக இருக்கணும். ரொம்ப புளிச்ச மாவை வந்து எடுத்துக்காதீங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, அப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா பூண்டு மிளகாத்தூள், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இட்லி மாவில் நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் சேர்க்கல. உங்கள் மாவில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போ வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம சேர்த்துருக்க ரவையெல்லாம் வந்து கொஞ்சம் ஊறணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி இருக்கட்டும். அடுத்து இந்த மாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்து இது பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தையும் சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதை எடுத்து நம்ம அப்படியே மாவில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறணும். இந்த அளவு திக்னஸில் இருக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப வந்து நீர்த்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக ரவையோ இல்லை அரிசி மாவோ சேர்த்து இந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் நம்ம போண்டாவாக எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. போண்டாவை போட்டு எடுத்துடலாம். இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து கரெக்டான சூடுக்கு வந்துடுச்சு. ரொம்ப ஹை ஹீட்லேயும் வைக்காமல் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் மாவை எடுத்துட்டு அதை அப்படியே கவனமாக மெதுவாக எண்ணெயில் போடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன போண்டாவாக வந்து போட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நம்ம எதுவுமே கிளறியே விட வேண்டாம். போண்டாவாக வந்து அப்படியே நல்லா மேலே எலும்பி வரும் இந்த மாதிரி. அப்போ மெதுவாக வந்து திருப்பி விட்டுக்கணும். இந்த மாதிரி மிதமான தீயிலே வச்சு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா பார்க்குறதுக்கே இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்த உடனே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் கொஞ்சமாக இந்த மாதிரி போண்டாவாக போட்டு எடுத்துடலாம். எல்லா போண்டாவும் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து பண்ணிக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மொறுமொறுப்பான உளுந்த வடை மிளகு சீரகம் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வடை பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவு உளுந்தை எடுத்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொஞ்சம் வடித்து எடுத்து வச்சுட்டு உளுந்தை மட்டும் கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரைண்டர் இல்லாட்டி மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். மிக்சியை விட கிரைண்டரில் அரைக்கும் போது வடை வந்து இன்னுமே நல்ல சுவையாக கிடைக்கும். அதனால தான் நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். உளுந்தெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் தெளித்து இது நல்லா பந்து மாதிரி உருண்டு வரணும். அந்த அளவுக்கு வந்து மாவு நல்லா அரைச்சிக்கணும். உளுந்தெல்லாம் ஓரளவுக்கு அரைப்பட்ட உடனே நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அந்த மாவோடு சேர்ந்து இஞ்சியும் நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா அரைப்பட்டு இந்த மாதிரி கிடைக்கிது பாருங்கள். ஒரு பந்து மாதிரி வெண்ணெய் மாதிரி கிடைக்கணும். அப்படி கையில் எடுத்தோம்னா லைட்டாக இருக்கணும். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இல்லாமல் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மாவு இந்த பவுலுக்கு மாற்றியாச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து இந்த மாதிரி 1-2 பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த வடைக்கு வந்து வெங்காயம் போடணுன்ற அவசியம் கிடையாது. இது மட்டுமே நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்துட்டு இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி கையில் நல்லா உருட்டிட்டு கட்டை விரலை வச்சு இப்படி ஒரு ஓட்டை மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா எண்ணெயில் கவனமாக மெதுவாக போட்டுடலாம். ஒவ்வொரு வடை போகிறதுக்கு முன்னாடியும் கையை நல்லா நனைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா தான் எண்ணெயில் போடும்போது மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா ஷேப்பாக விழுகும். இப்போ நான் 3 வடை தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். இது அந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ 2 பக்கமுமே நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள மாவையும் இந்த மாதிரி வடையாக தட்டி தட்டி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெண்டைக்காய் வச்சு மொறுன்னு சூப்பரான குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெண்டைக்காய் சுற்றி ஈரம் இருக்கும். ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தொடச்சி எடுக்கணும். ஒரு பேப்பர் டவல் இல்லாட்டி சுத்தமான காட்டன் துணியில் நம்ம இதை கண்டிப்பாக வந்து ஈரம் இல்லாமல் நம்ம தொடச்சி எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. வெண்டைக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. தண்ணி ஈரம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம வெண்டைக்காயை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாக எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து கட் பண்ணிடலாம். 2 நுனியும் கட் பண்ணி எடுத்துட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் இப்படி கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த விதை இருக்கிறது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். நான் வந்து விதையோடையே தான் பண்ண போகிறேன். இப்படி உள் பக்கமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிப்புறமாக கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வெளிப்புறமாக திருப்பி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற சாப்பிங் போர்டு கூட வந்து ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். நல்லா இந்த மாதிரி நீல ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணியாச்சு. உங்ககிட்ட குட்டி குட்டி வெண்டைக்காயாக இருக்குன்னா நீங்கள் முழுசாக கூட வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே நீளத்தை பாதியாக கட் பண்ணாமல் நீங்கள் முழு நீளத்துக்கு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து ஒரு பெரிய பவுலில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. சாட் மசாலாலையும் உப்பு இருக்கும். அதனால வந்து உப்பு வந்து எப்போவும் சேர்க்குறத விட கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து வெண்டைக்காயில் ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயிலேருந்தே தண்ணி வந்திருக்கும்.
ஸோ இதனால தான் நான் சொன்னேன், நம்ம வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணிய ஃபுல்லா எடுத்துறணும். நீங்க தண்ணியோட நறுக்கி போட்டீங்கன்னா, ஒரு மாரி விழு விழுன்னு வந்துரும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துரலாம். நான் இந்த மாவு சேர்க்கும்போதே, அந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடாயிட்டுருக்கு. நீங்க இத மிக்ஸ் பண்ணும்போதே எண்ணெயும் சூடு பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம சேர்த்த மாவு, நம்ம வெண்டைக்காய வந்து கட் பண்ணி மசாலா சேர்த்து ஒரு 15 நிமிஷம் வச்சதுனால, அதில உள்ள தண்ணியே வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப எண்ணெயில போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெண்டைக்காய எடுத்து நல்லா அப்படி உதுத்து விட்டுருங்க. அப்பதான் லூஸா இருக்கிற மாவெல்லாம் வந்து நம்மளுக்கு பவுல்லயே விழுந்துரும். அதுக்கப்புறம் இத வந்து அப்படியே நல்லா சூடா இருக்கிற எண்ணெயில பரவலா அப்படியே போட்டுறணும். மொத்தமா போடாம அப்படியே பிரிச்சு, பிரிச்சு போடுங்க. அப்பதான் நம்மளுக்கு தனித்தனியா கிடைக்கும். கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 20, 30 செகண்ட் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு, அதுக்கப்புறம் மெதுவா திருப்பி போடணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து அதிகமா இருக்கு. இந்த சத்தம் கம்ப்ளீட்டா அடங்குற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ்வ மிதமான தீயிலேயே வச்சு இந்த மாரி பெரட்டி, பெரட்டி போட்டுட்டு ஃப்ரை பண்ணணும். அப்பதான் எல்லாமே நம்மளுக்கு ஒண்ணு போல ஃப்ரை ஆயி வரும். இப்ப ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ சலசலப்பு சத்தம் வந்தது, இப்ப அப்படியே அடங்கிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். எண்ணெய நல்லா வடிச்சுட்டு, நம்ம பிளேட்டுக்கு மாத்திடலாம். பார்க்கும்போதே எவ்வளோ கிரிஸ்பியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம கரெக்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா, நம்மளுக்கு சூப்பரா கிரிஸ்பியா கிடைக்கும். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் கிரிஸ்பியா இருக்கும். உருளைக்கிழங்க வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான சமோசா ரோல். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேல் மாவுக்கு வந்து ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் எள்ளு. நான் வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கருப்பு எள் இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் அந்த மாவோட ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணியை மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிசைஞ்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். மாவு ஊறிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து தோலை உரித்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா மசிச்சிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி சேர்க்குறேன். இது இல்லாதவங்க ஒரு 2-3 பூண்டை வந்து பொடியாக நறுக்கியோ இல்லை மிக்சியில் அரைச்சோ சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால நான் கம்மியான உப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவை மாற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒன்றா கலந்துடலாம். இதுவும் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதுலேருந்து சின்ன உருண்டையை எடுத்துட்டு நல்லா வந்து நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி நீளமாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து நம்ம இதை ஷேப் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரியே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கு மிக்சர்லேருந்தும் இதே ஒரே மாதிரி சமமான அளவாக பிரித்து இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து ஒரு குட்டி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ மாவு ஒரு 15 நிமிஷமாக நல்லா ஊறிச்சு. இப்போ அதை மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து 3 துண்டுகளாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பிரித்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து ஒரு பலகை மேலே வச்சுட்டு இதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிடலாம்.
தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்கில் ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு அது எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அளவுக்காக ஒன்றை எடுத்து வச்சு இதை வந்து நீளமாக கட் பண்ணிக்கணும். ஓரங்களில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை வந்து அடுத்தடுத்து அதே சைஸ் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு அளந்து நீளமாக இந்த மாதிரி வெட்டி வச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்டஃபிங்கை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அதை அப்படியே டைட்டாக ரோல் பண்ணணும். நல்லா அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியில் கொஞ்சம் கேப் இருக்கும்போது நம்ம இந்த மைதா மாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து கொஞ்சமாக தடவி நல்லா சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டியிருக்கோம். இதே மாதிரியே எல்லா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கையும் நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. அடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதுதான். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி அது கரெக்டான டெம்பரேச்சருக்கு சூடாயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொட்டேட்டோ ரோல்ஸை வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது மெதுவாக திருப்பி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பியாக வந்த உடனே எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள பொட்டேட்டோ ரோல்ஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லா பொட்டேட்டோ ரோல்ஸும் ரெடியாக இருக்குது. இது சூடாக டொமேட்டோ கெச்சப் இல்லாட்டி ஏதாவது புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா எடுத்து பக்கத்துல வச்சுட்டு தான் நீங்க இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம கரெக்டா அடுத்தடுத்து போடுறதுக்கு ரெடியா இருந்தாதான் நம்ம கருகிராம கரெக்டான பக்குவத்துல நம்ம இதை செஞ்சு எடுக்க முடியும். அதனால இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நான் இப்ப ரெடி பண்ணி வச்சுக்க போறேன். இந்த 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது இந்த பவுல்ல சேர்த்துடலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்க போறேன். இந்த மிக்சர்ல வந்து வேர்க்கடலை கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா அதே 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க வெறும் பொட்டுக்கடலை வேர்க்கடலை வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை. எனக்கு இங்க வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை கிடைக்கலன்றதுனால நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்க அதே கூட போட்டுக்கலாம். அடுத்ததான் இந்த காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும் இல்லையா. ஸோ மிளகாத்தூள் உப்பு பெருங்காயத்தூள் மூணையுமே வந்து நான் ஒன்னா கலந்து இதுல ரெடியா வச்சுக்க போறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமா வேணும்னாலும் கம்மியா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இதை செஞ்சு முடிக்கிறது. நான் இப்ப சொன்ன அளவுக்கு வந்து இப்ப நான் இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சீரியல்ஸ்க்குலாம் சாப்பிடுவோம் இல்லையா, பால்ல போட்டு சாப்பிடுற மாதிரி உள்ள ஆர்கானிக் கார்ன்ஃபிளேக்ஸ். இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொரு கப் கார்ன்ஃபிளேக்ஸையும் சேர்த்துறேன். இது வந்து நீங்க நார்மலா இந்த கெலாக்ஸ் கார்ன்ஃபிளேக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஃபிளேவரும் இல்லாம பிளெயினா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் இந்த நம்ம செய்ய போற ரெசிபிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அகலமான பேன் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதுல நம்ம ஜஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்க்க போறோம். இந்த அளவுக்கு எண்ணெய் வந்து போதும், இதுக்கு மேல தேவைப்படாது. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 கப் அளவுக்கு காஞ்ச வேர்க்கடலை அதை சேர்த்துக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை வந்து லேசா வறுபட ஆரம்பிக்கணும், அப்பதான் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து சேர்க்கணும்.
ஏன்னா எல்லாமே வந்து ஒன்னா சேர்த்துட்டோம்னா சிலது சீக்கிரமாவே வறுபட்டுரும், சிலது வந்து அப்புறம் வறுபட்டுறதுக்குள்ள கருகிரும். அதனால இந்த மாதிரி நீங்க ஆர்டர்ல சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கடலை லேசா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். நீங்க முந்திரி சேர்க்கலைன்னா நீங்க வந்து கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் கடலையை வறுத்துக்கோங்க. முந்திரியும் லேசா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து கடைசியில தான் சேர்க்கணும், ஏன்னா வந்து சீக்கிரமா அது வந்து வறுபட்டுரும். இது கூடவே கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த பொட்டுக்கடலையோட கலர் வந்து லேசா மாறணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் எல்லாமே ஒண்ணு போல வறுபடும். கைவிடாம இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா பொட்டுக்கடலை வந்து லேசா வந்து கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு ரெடி ஆயிரும். ஸ்டவ் வந்து நல்லா நான் லோ ஹீட்ல தான் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்துல இதை செய்யுங்க. நீங்க கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷா சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து வேர்க்கடலை சேர்க்கும் போதே இது சேர்த்துருங்க, அப்பதான் வந்து நல்லா கொஞ்சம் வறுபட்டு வரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. முந்திரியுமே வந்து லேஸ் கோல்டன் கலரா மாறிடுச்சு, பொட்டுக்கடலையுமே நல்லா வறுபட்டுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பொடி, இதை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்து லேசா அந்த மாதிரி ஒரு பெரட்டிட்டு உடனேவே வந்து கார்ன்ஃபிளேக்ஸையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நான் ஸ்டவ் வந்து இன்னும் லோ ஹீட்ல தான் வந்து வச்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட் ஸ்டவ் ஆன்ல இருந்தா போதும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா பேனோட ஹீட்லயே வந்து இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆயிரும். கார்ன்ஃபிளேக்ஸ் எல்லாமே நல்லா நம்ம சேர்த்த மிளகா பொடி எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகணும். அதே மாதிரி கார்ன்ஃபிளேக்ஸும் ரொம்ப உடைஞ்சிடாம மெதுவா வந்து கிளறி விடணும். நம்ம சீரியல்ஸ்ல எல்லாம் பால்ல எல்லாம் அப்படியே தானே போட்டு சாப்பிடுவோம், அதனால அந்த கார்ன்ஃபிளேக்ஸ்ன்றதுனால நம்ம எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லேஸ் அந்த மாதிரி சூடு ஏறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா வந்து அகலமான பாத்திரமா எடுத்துக்கணும், அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிண்டி விடுறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. கார்ன்ஃபிளேக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா லேசா நம்ம சேர்த்து அந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா கோட் ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு சவுண்டே கேக்குதா, கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. 5 நிமிஷம், 5 to 10 நிமிஷத்துலயே வந்து இது ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. நீங்க வீட்டுல ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கடைக்கு போவேன்னா இந்த ஸ்நாக்கை டக்குன்னு நினைச்ச உடனே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாளிச்ச கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைகிறதுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு தான் சேர்க்கணும். நான் ஒரு 1.5 கப் அளவு தண்ணியை வந்து நல்லா தலைன்னு கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சிட்ருக்க டயத்தில் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவை இந்த பவுலில் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து இடியாப்ப மாவு தான், கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். இது கூடவே கொஞ்சமாக உப்பு நல்லா கலந்து விட்டுறணும். அடுத்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கொதிக்க வைக்கும் போதே 1 டீஸ்பூன் எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அளவு வந்து நம்ம எடுக்கிற அரிசி மாவோட தரத்தை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கையை வச்சு நல்ல ஸ்மூத்தான மாவு கிடைக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நல்ல ஸ்மூத்தாக நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து நம்ம இட்லி தட்டுலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்லேயோ நீங்கள் வந்து கொழுக்கட்டையை நம்ம உருட்டி வைக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே அளவாக வந்து நம்ம உருட்டிக்கணும். நீங்கள் இந்த அளவு வந்து உங்களுக்கு பெருசாக வேணாலும் உருட்டிக்கலாம், இல்லை இதோட குட்டியாக வேணாலும் உருட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக ஒரே அளவாக உருட்டிக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டைகளாக உருட்டியாச்சு. இப்போது நல்லா இந்த பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி தளத்தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வைக்கணும். இதை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு 7 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம கொழுக்கட்டையோட சைஸை பொறுத்து. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையோட வெளிப்புறம் பாருங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுலாம். அடுத்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொழுக்கட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் பக்கம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில் இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பஞ்சு போல் ரொம்பவே சுவையான தாளிச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக் பொட்டேட்டோ போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுலில் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது கூடவே அதே கப்பில் 2 கப் அளவுக்கு உளுந்து, இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அரிசி உளுந்தும் 1 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காயத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ மேல் மாவு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த மசால் ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாயை பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் இந்த அளவு சேர்த்தா போதும். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். நான் ஏற்கனவே 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கரெக்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட தோலை உரிச்சிட்டு நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மேஷரை வச்சு நல்லா மசிச்சுக்கணும். நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி மசிச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் கிளறி விட்டு 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்துடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அதனால் இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியில் நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம்.
இப்போ எல்லாமே நல்லா உருட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவும் இருக்குது. இப்போது நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாகி வச்சுக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாவில் முக்கி அது ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த மாவில் கவர் ஆயிடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக கோட் ஆனதுக்கப்புறமா மெதுவாக எடுத்து அதை எண்ணெயில் போட்டுடணும். இதே மாதிரியே ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதை மெதுவாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் மொறுன்னு கோல்டன் கலராக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா சலசலப்பு சத்தமும் கொஞ்சம் அடங்கிச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌனாகவும் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி மாவில் முக்கி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இது சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளில வச்சிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போது இந்த வெண்ணெயும் பேக்கிங் சோடாவும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். இதுதான் வந்து அந்த பட்டர் முறுக்குக்கே நல்ல ஒரு மொறுமொறுப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். அந்த வெண்ணெய் வந்து இந்த மாவு மொத்தத்துக்கும் ஒன்று போல் அது மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பார்த்திங்களா, ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா பிழிய முடியாது. கரெக்டான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சாஃப்ட்டுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ முறுக்கு பிழிகிறதுல நான் இந்த ஸ்டார் ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு அச்சு போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து வச்சு மூடிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து கரெக்டாக சூடாயிருக்கு. இப்போ டைரெக்டாக நம்ம எண்ணெய் மேலேயே இதை பிழிஞ்சு விட போகிறோம். நம்ம வந்து பட்டர் முறுக்கு நீளமாக இருக்கும் இல்லையா, அதனால நம்மளுக்கு எந்த ஷேப்பும் ரவுண்டாக பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதுனால நேராக வந்து எண்ணெயிலே பிழிஞ்சிடலாம். ஓரளவுக்கு பிழிஞ்சதுக்கு அப்புறமா லேசாக அந்த கரண்டியை வச்சே இப்படி லைட்டாக கட் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி வந்துடும். இது நீங்கள் முறுக்கை போட்டு எடுத்ததுக்கப்புறமும் உடச்சிக்கலாம், இல்லை பொரியும் போதே நீங்கள் உடச்சி விடுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா லேஸ் கோல்டன் கலராக மாறி அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்குற அளவுக்கு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் முறுக்க பிழிஞ்சு நம்ம எடுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு முறுக்கை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஒரு 4-5 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக இது செஞ்சு முடிச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பருப்பு எதுவும் ஊற வைக்காமல் டேஸ்டான ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். இந்த வடை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய்,
3 பல் பூண்டு, கொஞ்சமாக தோல் நீக்கி பொடியாக கட் பண்ண இஞ்சி, அப்புறம் 1 கப் அளவுக்கு கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மீடியம் சைஸ் கேரட் இருக்கும். இப்போ இதை வந்து லேசாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொட்டுக்கடலையோடு சேர்த்துடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இப்போது இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு துளி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்துக்கலாம். தண்ணி மோஸ்ட்டாக வந்து தேவையே படாது. அப்படி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கணும். தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நல்லா கலந்தாச்சு. கேரட் வெங்காயத்தில் உள்ள ஈரப்பதத்துலேயே வந்து நமக்கு வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பாருங்கள். நான் ஒரு ட்ராப் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும். இப்போது இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சிடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சிட்டிங்கன்னா வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டி வச்சாச்சு. இப்போ இதில் ஒரு உருண்டை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு லேசாக இப்படி அழுத்திட்டு சுற்றி விரிசல் ஏதாவது இருந்ததுன்னா அதை இப்படி லைட்டாக ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வடையை தட்டிட்டு நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். மிதமான தீயிலேயே வச்சு தான் இந்த வடையை பொரித்து எடுக்கணும். இந்த வடை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை கேரட் தானே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதனால மிதமான தீயிலே வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்ம இதை திருப்பி போட்டுடணும். நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிக்குது பாருங்கள். ரொம்ப பக்கத்தில் இருந்து கவனமாக வந்து இதை எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் விட்டுட்டிங்கனாலும் இது கருகி போயிடும். இன்னொரு தடவை திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுமே நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். மொறுன்னு வீட்லேயே எப்படி சிப்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வாழைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட மேல் தோலை வந்து சீவிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சீவினதுக்கப்புறமா இது 2ஆக நறுக்கி இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சிடணும். வாழைக்காயை கண்டிப்பாக நறுக்குனதும் தண்ணியில் போட்டுடணும், இல்லாட்டி கருத்து போயிடும். இதே மாதிரி இந்த இன்னொரு வாழைக்காயும் தோல் சீவி இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த சிப்ஸில் மேலே தூவுறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நான் இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் வந்து நம்ம தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உப்பு மிளகு பெருங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சாதான் சிப்ஸ்லேயும் அதை தூவும்போது ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். இப்போது இது ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த ஸ்லைசரில் தான் நான் இன்றைக்கி சிப்ஸ் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சிப்ஸ் வந்து கலர் மாறிடும், அது ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பாக ஆகிறதுக்குள்ளே. அதனால் ஓரளவுக்கு மெல்லிஸான ஸ்லைஸரில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும். சிப்ஸு கலரும் மாறாமல் இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரே ஒரு துண்டு வாழைக்காயை எடுத்து நல்ல சுத்தமான துணியிலையோ இல்லாட்டி இந்த மாதிரி பேப்பர் டவல்லையோ வந்து நல்லா துடைச்சிருங்க. அந்த ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க. ஏற்கனவே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா கரெக்டாக சூடு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம ஸ்லைசர் இருக்கு இல்லையா, அதை டேரெக்டாக எண்ணெய் மேலேயே வச்சு நம்ம சீவ போகிறோம். இது தனியாக சீவி அதுக்கப்புறம் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி எண்ணெய் மேலேயே சீவினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு கலரும் மாறாமல் சூப்பரான சிப்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு சீவியாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இதை பெரட்டி விட்டு அந்த சலசலப்பு சத்தம் இருக்கு இல்லையா, அது அடங்குற வரைக்கும் இருக்கட்டும்.
இப்போ பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு சத்தம் எல்லாமே அடங்கிச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த சிப்ஸை எடுத்துடலாம். எல்லா வாழைக்காயுமே சிப்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து கடைசியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகுத்தூள், அந்த உப்பு, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்த ஒரு மிக்சர் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா எல்லா பக்கமும் குலுக்கி விடுங்க. அப்போ தான் எல்லா சிப்ஸ்லேயும் இது வந்து இந்த டேஸ்ட்டு, இந்த மிக்சர் வந்து போய் சேரும். நம்ம எடுத்து வச்சு இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்து சிப்ஸோடு நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பன்னீரை வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம், பன்னீர் பக்கோடா. இது பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே செஞ்ச பன்னீர் அப்படின்றதுனால நான் பாலை திரிய வச்சுட்டு நல்லா அதை அலசி எடுத்திருக்கேன். அப்படியே இருக்குது, உதுத்து விட்ட பக்குவத்திலேயே. நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீர் அப்படின்னா அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, அதே அளவுக்கு இஞ்சி, இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துக்கணும். நம்ம சேர்த்த எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இது இன்னுமே உதிரி உதிரியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நான் பிசைஞ்சிக்க போகிறேன். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு வந்தால் மட்டும் போதும். இப்போ வந்து பக்கோடாக்கு பன்னீர் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிற அந்த பன்னீர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்ன சைஸாக அப்படியே போட்டுடலாம். ஒன்று பெருசு ஒன்று சின்னதும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி போட்டோம்னா எல்லாமே ஒன்று போல் நல்லா ஃப்ரை ஆகும். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பார்க்கும்போதே மொறு மொறுன்னு இருக்கிறது நல்லா தெரியுது. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது சூடாக அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இது பண்ணுறதுக்கு 2 பெரிய ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டிருக்கேன். இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயம், அதே அளவு பொடியாக நறுக்குன குடமிளகாய், நல்ல பொடியாக நறுக்குன கேரட், இதுவும் 3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம சேர்த்த காய்கறி அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த ப்ரெட்டோடு நல்லா கலக்கணும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே மாதிரி நம்ம உருட்டி வச்சிடலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுருங்க.
இப்போ எல்லாமே உருட்டி ரெடியாக இருக்குது. இதை பொரித்து எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பால்ஸை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக மாதிரி நல்ல மொறு மொறுன்னு வர அளவுக்கு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கும்போதே சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள பிரெட் பால்ஸையும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துடணும். அவ்வளோதான், ரொம்ப சுவையான பிரெட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு. இந்த பவுலில் 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கணும். இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாஃப்டான வெண்ணெயோ இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல ஸ்மூத்தான மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக ஒன்றா சேர்ந்து வந்துச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிங்கனாலும் பிழிகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து ஸ்டார் அச்சு வச்சு பிழிய போகிறேன். நீங்கள் வந்து தேன்குழல் அச்சு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த முறுக்கு உலக்கில் இந்த அச்சை போட்டுட்டு இதுக்குள்ளே மாவு வச்சிடலாம். இப்போ இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு நீங்கள் வாழை இலை இல்லாட்டி பட்டர் பேப்பர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கரண்டி இருக்குது இல்லையா, பெரிய கண் கரண்டி, அதில் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 கரண்டி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு அப்புறம் ஈஸியாக எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த கரண்டியில் நான் பிழிகிறேன். மெதுவாக அப்படி ரவுண்டாக பிழிஞ்சிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். நான் இந்த அளவுக்கு பெருசாக பிழிஞ்சிருக்கேன். இப்போது ஆல்ரெடி எண்ணெய் வந்து சூடாயிருக்கு. இப்போ இதில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க ஒவ்வொரு முறுக்காக எடுத்து இதில் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுட்டு ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம் வந்து அடங்கணும். அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணாதான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள முறுக்கையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய, ரொம்பவே சுவையான கடலை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சுவையான, ரொம்ப கலர்ஃபுல்லான பீட்ரூட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு. இந்த பருப்பில் வடை பண்ணோம்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம நார்மலாக கடலைப்பருப்பில் பண்ணுறத விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பருப்பு இல்லாட்டி நீங்கள் கடலைப்பருப்பு இதே அளவு எடுத்துக்கோங்க. இது நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிடக்கூடாது. பருப்பு 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம், அதுவும் நல்லா பொடியாக வெட்டினது, கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகம்,
அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும், அதை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் துருவலில் துருவி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போது வடைக்கு அந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஈக்குவலாக ஒரே அளவு உருண்டைகளாக நம்ம பிரித்து வச்சிட்டோம்னா வடை தட்டி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் பிரித்து நல்லா உருட்டி வச்சிடலாம். எல்லாமே நல்லா ஒன்று போல் உருட்டி வச்சாச்சு. இப்போது இந்த வடையை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒரு வடையாக போட்டுடலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு இப்படி லேசாக அழுத்துனிங்கன்னா நல்லா உங்களுக்கு வடை ஷேப் கிடச்சிரும். இது எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வடையாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ மிதமான தீயிலே வச்சு நல்ல கிறிஸ்பியாக வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா வடையுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரொம்ப கிறிஸ்பியான பீட்ரூட் வடை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 4 நீளமான பஜ்ஜி மிளகாவை நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஓரளவுக்கு மிளகாவோட லென்த்தை பொறுத்து 2 துண்டாவோ இல்லை 3 துண்டாவோ இல்லை குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் முழுசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால இதை 3ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மிளகா பஜ்ஜியோட காரம் தெரியாமல் இருக்கணும்னா இந்த மிளகாய்க்குள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும். அதனால் இப்படி நீளமாக இப்படி நடுவில் கீறிவிட்டு இப்படி உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணோம்னா காரம் இல்லாமல் நல்லா அந்த மிளகா வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மிளகாலையும் உள்ள விதைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பஜ்ஜிக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மிளகாவை முக்கி எடுக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் அந்த அளவுக்கு சைஸ் உள்ள அகலமான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இன்னுமே கம்மியாக வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் மிளகாய் வந்து காரமாக இருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூளும் அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப காரமாயிரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ இதில் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. ஏற்கனவே எண்ணெயும் நல்லா சூடாகி ரெடியாக இருக்குது போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாலேருந்து ஒன்று எடுத்து இந்த மாவில் நல்லா முக்கி எல்லா பக்கமும் அந்த மாவு நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி பண்ண உடனே அதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு மிளகாவாக இந்த மாவில் முக்கி இதில் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழித்து இதை மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
நல்ல வாசனையான ரொம்ப சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மொறுமொறுன்னு வெங்காய பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே வந்து சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை ரொம்ப பொடிசா இல்லாம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது 1 கப் அளவுக்கு இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். கூடவே ஒரு 3-4 பல் பூண்டை பொடியா வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நல்லா இப்படி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் அந்த ஸ்லைசஸ்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். அடுத்ததா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/8 டீஸ்பூன் சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி சமையல் சோடாவும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை தண்ணி சேர்க்காம நல்லா கலந்துக்கணும். நெய் எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா தண்ணியை வந்து ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால தேவைப்படுற அளவுக்கு தெளித்து மட்டும் அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் போதும். நம்மளுக்கு வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம கெட்டியாக ஆக்கிடக்கூடாது. இந்த மாதிரி உதுத்து விடுற பக்குவத்தில் இருக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியும். நம்மளுக்கு இப்படி உருட்டி பிடிச்சோம்னா நல்லா ஒன்றா சேரும். அப்படியே உதுத்து விட்டோம்னா உதிர்ந்துடணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மாவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கணும். இப்போ அப்படியே சூடான எண்ணெயில் அப்படியே உதுத்து விட்டுறலாம். இது கரெக்டான ஷேப்பில் அப்படி விழுகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே கையில் கொஞ்சம் மாவை எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக அப்படியே பிச்சு விட்டுருங்க. அதுவே உதிர்ந்த மாதிரி வந்துடும். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு நல்லா பெரட்டி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சலசலப்பு சத்தமும் அடங்கிச்சு. வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்து பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி உள்ள மாவுலையும் இந்த மாதிரி பக்கோடாவாக இப்படி உதுத்து விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால இந்த பக்கோடா பொரிச்சு எடுக்கும் போதே அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம். பட் சின்ன வெங்காயத்துக்குன்னே உள்ள தனி டேஸ்டோட இந்த பக்கோடா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பக்கோடாவையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் சேவ், இந்த ஓமப்பொடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு, நம்ம எவ்வளோ கடலை மாவு எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிற வெண்ணெய், அப்படி இல்லாட்டி நெய் இல்லை சூடான எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அந்த வெண்ணெய் வந்து அந்த மாவோட ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவு கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்ல சாஃப்டான மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம இந்த ஓமப்பொடி அச்சிருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு இந்த முறுக்கு உலக்குக்குள்ளே நம்ம மாவை வச்சிடலாம். இந்த ஓமப்பொடி புழிஞ்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போது அதை வந்து நேராக நம்ம எண்ணெய் மேலே பிழிஞ்சிடலாம்.
இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா மெல்லிஸாக இருக்கு இல்லையா, அதனால ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா ஊமப்பொடியும் போட்டு எடுத்தாச்சு. இதை வந்து லேசாக இப்படி அழுத்தினோம்னா அது சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்மளுக்கு உடஞ்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஊமப்பொடி ரெடியாக இருக்குது. அடுத்து பூந்தி, காரா பூந்தி பண்ண போகிறோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். அதனால நான் இந்த விஸ்கு வச்சு நான் கரைக்க போகிறேன். அப்போ ஈஸியாக கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி இப்போ மாவு ரெடியாக இருக்குது. காரா பூந்தி போட்டுடலாம். நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி பூந்தி கரண்டி, அப்படி இல்லாட்டி கண் கரண்டி இருக்கும் இல்லையா, அரிக்கரண்டி, அது வச்சு கூட நம்ம பூந்தி போடலாம். என்கிட்ட இந்த பூந்தி கரண்டி இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எண்ணெய்க்கு மேலே கொஞ்சம் ஹைட்டு மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிட்டு அப்படி லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அழகாக குட்டி குட்டி பூந்தியாக கீழே விழுகும். ஒரே டயத்தில் நிறைய மாவு ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மாவு ஊற்றணும். இல்லாட்டி பூந்தியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பாக கிடைக்காது. இப்போ இது நல்லா கலந்து விட்டு அதோட சலசலப்பு சத்தம் அடங்கி நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பூந்தி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ காரா பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. அடுத்து நம்ம மிக்சரில் சேர்க்குறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை தான், அதனால் நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கருகிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த வேர்க்கடலையை நம்ம காரா பூந்தியோடு சேர்த்துடலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா வடித்து எடுத்து அந்த காரா பூந்தியோடு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 3/4 கப் அளவுக்கு திக்கான அவல் எடுத்திருக்கேன். அவளும் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கருகின மாதிரி ஆயிரும். அதனால் குயிக்காக நம்ம இதை எடுக்கணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயும் எண்ணெயெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம இந்த காரா பூந்தியோடு சேர்த்துடலாம். இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் முந்திரி பருப்பு இல்லாமையும் செய்யலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து நம்ம மிக்சர் ரோலில் சேர்த்துட்டு கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதையும் எடுத்து மிக்சரில் சேர்த்துலாம். இந்த கருவேப்பிலை வாசனையோட மிக்சர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவல், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம உப்பு காரம் சேர்க்கணும். அதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மட்டும் உப்பு, இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்த ஐட்டம்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஓமப்பொடியும் சேர்த்து நல்லா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரொம்பவே பர்ஃபெக்டாக பஞ்சு போல் மெத்துன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான நாட்டு வாழைக்காயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பஜ்ஜிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட 2 நுனி பகுதியையும் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வாழைக்காயோட தோலை வந்து இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்துடலாம். வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் லேசாக பழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பஜ்ஜி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ 2 வாழைக்காயோட தோலையும் சீவியாச்சு. இப்போ இதை வந்து மெல்லிசா வந்து நான் கத்தி வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் பாதியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பட் வாழைக்காயோட ஷேப் அப்படியே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் மேலேருந்து இப்படி கீழே வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மெல்லிசா ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இதே மாதிரி 2 வாழைக்காயும் ஃபுல்லா பஜ்ஜி போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. பஜ்ஜி மாவுக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள்லாம் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்க்கிறேன். இட்லி மாவு சேர்த்தோம்னா அந்த பஜ்ஜி வந்து நல்லா மெத்துன்னு நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம நம்ம கரைச்சிக்கணும். அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரொம்ப தண்ணியா கரைச்சிடக்கூடாது. நம்ம பஜ்ஜி முக்கி எடுத்து போடுற அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும் மாவு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. மாவோட திக்னஸும் இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா வாழைக்கால ஒட்டாது. இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாழைக்காயை எடுத்து 2 பக்கமும் நல்லா அந்த மாவு வந்து நல்லா ஒட்டிக்கணும். மாவோட திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தாதான் வாழைக்கால அந்த 2 பக்கமுமே வந்து மாவு நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மாவுல 2 பக்கமும் நல்லா முக்கி எடுத்து சூடான எண்ணெயில வந்து போட்டுடலாம். எண்ணெய் வந்து மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். பாருங்க எப்படி உப்பி வந்திருக்குன்னு. மாவோட திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவுல மாவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரியே எல்லா பஜ்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துடலாம். முட்டைக்கோஸை வச்சு ஒரு சூப்பரா மொறுன்னு பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இதை கழுவிட்டு இதை வந்து நல்ல மெல்லிசா அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்கணும். நீங்க துருவுறது பெரிய துருவல் இருக்கும் இல்லையா, அதுல துருவுறதுனாலும் துருவிக்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் நீளமா வர மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு மெஷரிங் கப்ல மெஷர் பண்ணி எடுத்துக்க போறேன். இது இந்த கப்ல 2 கப் அளவுக்கு இருக்கு. நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. நல்லா உதிரியா இருக்கணும். இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சோள மாவு சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முக்கியமா வந்து இந்த மிக்ஸ் பண்ற ஸ்டேஜ்ல தான் வந்து நம்ம கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்க போறது இல்லை. நம்ம முட்டைக்கோஸ்ல இருக்கிற தண்ணியே வந்து எல்லாம் ஒன்னா அந்த மாவுல எல்லாம் கலந்து ஒன்னா பைண்ட் ஆகி வர அளவுக்கு நம்ம பிசையணும்.
ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒண்ணா கலந்ததுக்கு அப்புறமா நல்லா அழுத்தி அழுத்தி நம்மளுக்கு பிசைய மாவு எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வந்துரும். நான் ஒரு டிராப் கூட தண்ணி சேர்க்கல. பாருங்க நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் நம்ம பிசைஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த முட்டைக்கோஸ்ல இருக்கிற தண்ணியிலேயே அந்த மாவெல்லாம் நல்லா ஒண்ணா பைண்ட் ஆகி வந்துரும். மாவோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு பக்கோடா போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து சின்ன சின்னதா அப்படி ஷேப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கையில வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம பிச்சு அந்த மாவை வந்து அந்த எண்ணெயில சேர்த்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா இந்த மாவோட பக்குவம் வந்து மாறிடும். அதனால தண்ணி இல்லாம முட்டைக்கோஸ்ல இருக்கிற தண்ணியே வந்து நம்ம அழுத்தி அழுத்தி பிசைய வந்துடும். கரெக்டா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா மிதமான தீயிலேயே வச்சு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா வந்து நம்ம மெதுவா அதை திருப்பி போடலாம். ஸ்டவ் வந்து மிதமான ஹீட்லயே வச்சுதான் நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இருக்கு. நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கமுமே நல்லா ஒண்ணு போல ஃப்ரை ஆகி வரணும். பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா இருக்கிறது தெரியும். அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இதை ஒரு பவுல்ல மாத்தி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு எடுக்கணும். நீங்க வந்து ரொம்ப நேரம் அந்த மாவெல்லாம் கலந்து வச்சு அதுக்கப்புறம் போடக்கூடாது. நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச உடனேயே போட்டு எடுத்துடணும். ஏன்னா நேரம் ஆக ஆக வந்து ரொம்ப நீர்த்துட்டு வந்துடும். அதனால உடனே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. சூப்பரா பக்கோடா வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில கொஞ்சமா கருவேப்பிலையை மட்டும் ஒரு ஃப்ளேவருக்காக நான் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி அதையும் சேர்த்துக்க போறேன். அவ்வளவுதான். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த கலர் எதுவுமே நம்ம சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்க்கிற மிளகாத்தூள், கடலை மாவு இதெல்லாமே வந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும் நம்மளுக்கு. இப்போ வெளியில பாருங்க கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு. திணை மாவை வச்சு ரொம்ப சுவையான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/4 கப் பொட்டுக்கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜார் வந்து நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலையை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல பவுடராக கிடைக்கும். இப்போது ஒரு பவுல் மேலே இந்த சலிக்கிற கரண்டியை வச்சுட்டு இதில் நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு, அது கூட 1/4 கப் அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு திணை மாவு சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் வெண்ணெய் நல்லா சாஃப்ட் ஆக்கி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிட்டிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். அந்த மாதிரி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டோம்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். நம்ம சேர்த்த வெண்ணெய் வந்து மாவு ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நான் இந்த 3 ஓட்டை உள்ள அச்சு தான் பிழிய போகிறேன். இதை வந்து முறுக்கு உலக்கில் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா எடுத்து இந்த முறுக்கு உலக்குள்ளே வச்சு மூடிடலாம். முறுக்கு பிழியறதுக்கு நீங்கள் வாழை இலையோ இல்லை ஏதாவது ஒரு ஷீட், இந்த பேக்கிங் ஷீட் இருக்குல்ல, பட்டர் பேப்பர், அது இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டியில் கூட நம்ம முறுக்கை பிழிஞ்சோம்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி முறுக்கை போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ முறுக்கை பிழிஞ்சிடலாம். நான் இந்த மாதிரி அகலமான ஒரு கரண்டியில் பிழிஞ்சிக்க போகிறேன். ரொம்ப பெரிய பெரிய முறுக்காக இல்லாமல் ஓரளவுக்கு குட்டி குட்டியாக தான் நான் போட போகிறேன். இப்போ முறுக்கை பிழிஞ்சிட்டு அதை மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு 2 முறுக்கு பிழிஞ்சு சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலேயே வச்சு இது 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கோட கலரும் லேசாக மாறி இருக்கு. 2 பக்கமே நல்லா வெந்து அந்த சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்குகளாக பிழிஞ்சு போட்டு எடுத்துடலாம்.
அவ்வளோதான், எல்லா முறுக்கையுமே போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான, ரொம்ப மொறுமொறுப்பான திணை மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். இது மைதா மாவில் பண்ணாமல் கோதுமை மாவில் பண்ணுறதுனால இன்னுமே நல்ல சத்தானது. கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டணும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் மாவோட ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு ஈரமான காட்டன் துணியோ இல்லை பேப்பர் டவலையோ போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லிஸா, அதை சேர்த்துடலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா 1 நிமிஷம் பக்கம் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள்லாம் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுறணும். இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்துலேருந்து எப்போவுமே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் இது அப்படியே நம்ம ஸ்டஃபிங்காக வைக்க முடியாது. இது கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்காக நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவு வெள்ளை அவலும் சேர்த்துடலாம். இப்போ அவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னாலே தெரியும் ஸ்டஃபிங்லாம் வந்து நல்ல உதிரி உதிரியாக அந்த நீர் சத்தெல்லாம் போய் நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டஃபிங் கொஞ்சம் ஆறணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இப்போது ஒரு 15 நிமிஷமாக மாவு நல்லா ஊறிச்சு, இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை கொஞ்சம் 1 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாவை வந்து 4 உருண்டைகளாக நான் பிரித்து வச்சுக்க போகிறேன். இப்போது எல்லா உருண்டைகளையுமே வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி இப்படி பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம். இப்போது நம்ம சப்பாத்தி தேய்க்கிற வரைக்கும் இதை வந்து மூடியே வச்சுருங்க. இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து நான் கோதுமை மாவில் தொட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கணும். ஆனால் எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ மெல்லிஸாக தேய்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த சமோசா வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு மெல்லிஸாக நான் தேய்ச்சிருக்கேன். இப்போது இதை வந்து 4 பக்கமும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மீதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த மாவை நம்ம தனியாக வச்சு அதையும் இதே மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி கட் பண்ணி சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தேய்ச்சி வச்சுக்கிற சப்பாத்தியை வந்து தோசைக்கல்லில் போட்டணும். தோசைக்கல் வந்து ரொம்ப ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து இது சப்பாத்தி வந்து வேகக்கூடாது. லேசாக அந்த ஒயிட் கலர் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் மட்டும்தான் இருக்கணும். ஒரு 30 செகண்ட் இருந்தால் போதும். இப்போ லேசாக அந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, இப்போ உடனே வந்து நம்ம இதை திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் அதே அளவு டைம் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது.
இப்போ இதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. எனக்கு வந்து மொத்தம் 5 ஷீட் கிடச்சிருக்கு. ஏன்னா கட் பண்ண மாவெல்லாம் சேர்த்து நான் கடைசியில் மறுபடியும் தேய்ச்சி எடுத்ததுனால 5வது ஷீட்டாக ஒன்று எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இதை வந்து 3ஆக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இப்படி பெரிய பெரிய நீல நீல ஸ்ட்ரிப்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு குட்டி பவுலில் 3 டீஸ்பூன் மைதா மாவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம சமோசாவை வந்து சீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஷீட் எடுத்துட்டு அதை ஒரு ஓரத்துலேருந்து இப்படி கார்னர்லேருந்து மடிக்கணும். இந்த மாதிரி மடித்தா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதை மறுபடியும் இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஒரு கேப் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இப்போது இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். நல்லா அழுத்தி வைக்கணும். அப்போ தான் வந்து கீழே வரைக்கும் நல்லா ஸ்டஃபிங் போகும். இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து மறுபடியும் மீதி இருக்கிற அந்த சமோசா ஷீட்டை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா மாவு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா இப்படி ஒட்டி விட்டுருங்க. எல்லா கார்னரும் நல்லா சீலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கொஞ்சமாக இந்த மைதா மாவு பேஸ்ட்டையும் அங்கே அப்ளை பண்ணி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக வந்து நம்மளுக்கு சமோசா ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே எல்லா ஷீட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், சமோசா வந்து போட்டு பொரித்து எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. தேவையான அளவு எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து சமோசா போட்டு நம்ம பொரித்து எடுக்கும்போது நல்லா வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் ஒன்று போல் வெந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசாவை ஒன்று ஒன்றா மெதுவாக எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் மெதுவாக வந்து அது திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி இந்த அளவுக்கு வரும். நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பாருங்கள். பார்க்கும்போதே நல்ல மொறுமொறுன்னு தெரியுது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சமோசா எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், சுட சுட மொறுமொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஆனியன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டஃபிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான வெங்காய சமோசாவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.